சுவாமி ஆதியில் வேதநாதா ஆதியில வேதநாதா ஆதி அம்பலத்தில் ஆடுமைந்தா சோதியில் மாலையர்க்கு தோன்றாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடி காண அம்பலவானருடைய சேர்வதத்தை நல்லருகை நாணலாகி நந்திதலையை குடமாகி வன்னியராஜன் வாசலில இல்லையத்தில் ராமர் பாதம் ஏன் இருகையில வீசு போலா உந்தன் சொல்லை நாங்கள் வாட உந்தன் சொல்லை நாங்கள் வாட துணையிருப்பாய் அதிராமா எங்களுக்கு துணையிருப்பா ஐயா வன்னியராஜன் கதைகள் பாட வேலவனே அருள் புரிவா பேச்சு பிரம்ம அச்சுதைய பேராண்ட ஈஸ்வரிய புத்திரிக்கு அருள் புரிவா சிவன் அடைந்த பெருமாள ஸ்ரீமிக்கு நீ அருள்வா ஏ சட்டநாதே சுவாமி சங்கிலி பூதத்தாரே கற்கார்க்க வேணும் ஐயோ வன்னியராஜா 7 பேரும் வன்னிச்சு பெண்கொடிய வரமருள ஐயோ முப்பொறியில் பிறந்த பிள்ளை முப்பிலி மாட ஐயா முன்னால் வந்து மணி விலகில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா மாயாண்டி ஐயா மதலகி தருவா ஏ மாயாண்டி மதலகினி ஐயாதி வெள்ளி கையில ஆதி வெள்ளி கையில பொன்னால் முடிகூலுங்க யாரெல்லாம் குழுவிருந்தார் அரணோடு பார்வதியும் அன்புடனே குழுவிருக்க இந்திரலோகம் தன்னாதியிலே இந்திரரான் சந்திரரும் சூரியரும் குழுவிருந்தார் வைகுந்த லோகத்தில ஆயம் பஞ்சமாள் லட்சுமியா பவுசுடனே குழுவிருந்தார் பிரம்மலோகம் தன்னாதியிலே பிரம்மாவும் சரஸ்வதியும் 33 கோடி தேவர்களோ 40,000 ரிஷிமார்களா அகஸ்தீசர் அழகு கலை கோட்டு மாமுனியா அமரர் தேவர் முனிவரோடு அட்டதுக்கு பாலர்களோ ஆகாயத்தில் சூரியரும் அன்பு குளிர் சந்திரரும் ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு அன்னை கெங்காதே குழுவிருந்தா அப்படி குழுவிருந்த வார போதே தேவ முனிவர்கள் வருவாரே தேவ வாத்தியங்கள் ஆடுவாரோ தேவ முனிவர்கள் தேவ வாத்தியங்கள் முழங்க ஆமையோ அதிகால பொழுதிலே அம்மையப்பன் எழுந்தருளும் வேளையில தேவ முனிவர்கள் தேவ வாத்தியங்கள் முழங்குகின்றார்கள். ஆமா சிவாலயத்திலே என்ன பூஜை பண்ண போனோம்னா போன உடனே கதவை திறந்துடப்படாது. ஆமா ஆலயத்திலே போட்டிருக்கும் மணியை அடிக்கணும்.
அந்த ஆலயமணி ஏன் அடிக்காங்க? என்னத்துக்கு? உறங்குத சாமி முழிக்கிறதுக்கு. உறங்குத சாமியை உசிப்பி விட. ஆமா, அதுக்குதான் ஆலயமணி அடிக்க. அதுக்கப்புறம் தான் கோவில் நடைய திறப்பார்கள். ஆமா, அதே மாதிரி தெய்வ கைலாசத்திலே ஆமையா தேவ முனிவர்கள் சக்தியும் சிவனும் எழுந்தருள வேண்டும் என்று அவர்களுக்கு தேவ வாத்தியங்கள் முழங்க. ஆமா, தாட தப்பட்ட சங்கு முழக்கத்தோடு. ஆமையா அப்படி கொம்பு வாத்தியங்களோடு ரம்பையர்கள் நடனமாட. ஆமா, ஊர்வசி உல்லாசமாக பாட பாட மேனகை மிருதங்கம் போட. ஆமா, கலைமகள் சங்கீதம் பாட பாட தெய்வ கைலாசத்தில் அப்படி இருக்க இறைவனாகிய பகவான் இறைவனை வழிபட வேண்டும் என்று எண்ணி 7 உலகங்களை படைத்து 224 புவனங்களையும் ஈசன் படைத்தார். ஆமையா 7 சப்தாசாரங்கள் சூழ்ந்த கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் ஆமா முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்தார். இந்த உலகில் படைத்த அனைத்து மனுக்கள் இருந்து வாழ்வதற்காக சிவபெருமான் நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்தார். என்ன உலகம் எல்லாம் படைத்திருக்கிறார்? இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்த லோகம், வாயு லோகம், வருணலோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம். ஆமா, அப்படி 7 உலகத்தை படைத்து இந்த உலகிற்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு இறைவன் படைத்தது என்ன? அகில உலகத்திலே ஆணும் பெண்களை தான். ஆமா, நாமல் அனைவர்களும் வகுத்து கொண்டது என்ன? நம்ம சாதிகளை இறைவனாகிய பகவான் ஒவ்வொரு பேர்களையும் படைத்து ஆமா அவர்களுக்கு என்று ஒரு வம்சத்தையும் கொடுத்து ஆமையா அப்பேற்பட்ட இந்த 14 லோகத்திலையும் ஆமா சிவனை வழிபட மானிட மனுக்களை படைத்து பூமியில் முக்கியமாக ஒரு நாட்டை படைத்தார். என்ன நாடு அது? எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு ஐயா? நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, வடமலை பொழியும் நாடு, பொழியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, பூக்கும் நாடு, திருவாச்சி மலரும் நாடு, மலரும் நாடு, மாதம் 3 மலை பொழியோ, 3 பூவிளையோ, தேனிருந்து தேன் சொலியோ, தென்றல் வீசி கனி சொலியோ, கிரிகளும் பாம்புகளும் கீர்த்தனை செய்திடுமா, பசுக்களும் புலிகளும் ஒரு படித்துறையில் நீராடும், மாடு கட்டி போரடித்தால் மாளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடதுதான். கட்டி போரடித்தால் மாளாது ஜன்னல் என்று ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடதுதான். இந்தியா தேசத்திலே திருநெல்வேலி ஜில்லா சங்கரன் கோவில் தாலுகா, அதற்கடுத்த செவல் குளமா நகர்தனிலே, செவல் குளமா நகர்தனிலே யாரெல்லாம் வாழ்ந்து வாரா? செவல் குளமா நகர்தனிலே தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி ஜில்லா சங்கரன் கோவில் தாலுகாவில் அமைந்திருக்கக்கூடிய ஆமா சங்கரன் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கும் சிவக்குளம்
செவக்குளம் செவக்குளம் அதுக்கு பேர் தான் செவல் குளம். இப்ப சாட்டா வச்சுட்டாங்க. செவல் குளமா நகர்தனிலே ஆமா. யார் வாழ்ந்து வருகிறார்கள்? யார் வாழ்ந்து வாரா? வழிக்கு பெரியவர்கள் வன்னியர்கள். ஆமா. குலத்தில் பெரியவர்கள் குண்டையும் கோட்டையர் என்பதை போல ஆமா இவர்கள் மறவர் குல வம்சத்திலே பிறந்தாலும் பட்டங்கள் அவர்களுக்கு வன்னிய பட்டம். ஆமா. அப்படி வன்னியர்களாக ஆமையா யார் வாழ்ந்து வருகிறார்? யார் வாழ்ந்து வருகிறார்? கோவிந்த வன்னியரும் மனைவியாகிய அம்மை உமையால் வாழ்ந்து வருகிறார். ஆமா. அவளுக்கு பேர் என்ன? என்ன பேரு? அம்மை அப்பனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய அம்பிகை உமையவளுடைய பேர். ஆமா. அம்மை உமையால் என்ற பெண்ணானவளும் கோவிந்தன் என்ற வன்னியராஜனும் ஆமா மன்னவனும் தேவியுமா செவக்கோளம் தன்னாதியில மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரார் கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார் அவர்கள் எள்ளுக்கு எண்ணெய் போலும் என பெரிய தோழர் போலும் நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார் செவல் கோலம் தன்னாதியிலே கோவிந்த வன்னிய ராஜனுமே மனைவி அம்மை உமையால் வெண்ணவளும் ஆளனோந்து அபியுமா அன்போல் கூடி வாழ்ந்து வாரார் சீசனும் கிளியும் போலே சிறப்புடனே வாழ்ந்து வாரார் நகமு நல்ல சதையும் போல நலமுடனே அங்கே வாழ்ந்து வாராளனோமா தேவியுமா அன்புடனே வாழ்ந்து வாரார் மன்மதனோர் அதையும் போலே வாழ்ந்து வரும் நாளையில கோவிந்த வன்னிய ராஜனுமே மனைவி அம்மை உமையால் வெண்ணவளும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரா ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அவர்கள் ஒத்துமையா அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே கோவிந்த வன்னிய ராஜனுக்கு மனைவி அம்மை உமையால் நாளுக்கு ஏழரையாங்கோபுரமோ எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரையும் அங்கனமோ சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பொழியோ காவலர்கள் களஞ்சிய பொன்னுவியம்மா ஆணை கட்டும் ஜாவடியா அசைந்திருக்க மண்டபமா குதிரை கட்டும் தாழ்வடமா கொட்டார சாவடியா மந்திரியம் பிரதானியா மற்றும் உள்ள சயனியமா இந்த நல்ல பெருமையோடு இறந்தரசே செய்து வாரா செய்தே வாரா பெருமையோடு அப்படியே சிவக்குளமா
நகரத்திலே ஆமா கோவிந்த வன்னியராஜன் யாரு தெரியுமா? யாரு? வன்னியராஜாக்கள் 7 பேர்களையும் பெற்ற தாய் தகப்பன். தாயும் தகப்பனும். ஆமா. தகப்பம் இல்லாம பிள்ளை எங்க இருந்து வந்துச்சு? வர முடியாதுல்ல. ஆமா. கோவிந்த வன்னியராஜன் மனைவியாகிய அம்மை உமையாள் பெண்ணானவள். இருபேர்களும் சிவக்குளமா நகரத்திலே வாழ்ந்து வருகின்ற பொழுது ஆமா அவர்கள் இருபேர்களுக்கும் ஏகபோகமான வசதி. மாட மாளிகை கூட கோபுரங்கள் மண்ணு மனை இருக்கு, பொண்ணும் பொருள் இருக்கு. ஆமா. சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. ஆமையா. ஆன போதிலும் என்ன இருந்து என்ன செய்ய? செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம். ஆமா. கனியிலே சிறந்த கனி என்ன கனியா? கனியிலே சிறந்த கனி மாங்கனி. அம்மை உமையாள் பெண்ணானவா ஆமையா கோவிந்த வன்னியராஜனை அழைத்து நவராஜோ மன்னா நவராஜோ மன்னா முடி ராஜமன்னா என்ன பாவனாமல் செய்தோ என்ன பாவனாமல் செய்தோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை. கொத்தை குறைத்தேனோ உரமர கலந்தேனோ பட்டர நல்லாதிலே பதர கலந்தேனோ வாட்ட நாளி மரக்கா போட்டு வாட்டளந்த தோசம் உண்டா அவை அடித்தேனா வைத்தார்கள் அடைக்கலத்தை வயிறறிய செய்தேனோ அம்மை உமையாள் வெண்ணவளோ என்ன பாவனானும் செய்தேன் என்ன பாவனானும் செய்தேன் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. இதுவரைக்கும் என் கணவா பிராணநாதா ஆசை மன்னா நேசநாதா ஆமையா இந்த சிவக்குளமா நகரத்திலே ஒரு குழந்தை இருந்தாதான் ஆமா இன்னார் பிள்ளை இன்னாரு மகன் இன்னாரும்பாங்க. ஆமா அது வாழையடி வாழை பேர் சொல்லும் பிள்ளை குலம் ஒரு குழந்தை இருக்கணுமே. ஆமையா வம்சம் தலைக்கணமான ஒரு வாரிசு வேணுமே ஐயா. ஆமையோ அம்மை உமையாள் பெண்ணானவா கோவிந்த வன்னியராஜனை அழைத்து என்ன பாவத்தை செய்தேன் மன்னா? என் மன்னவா கொத்தை குறைத்தேனா? ஆமா. புறமரக்க அளந்தேனா? இல்லையா. பட்டர நெல்லிலே நாம் பாதவத்தை பதற கலந்தேனா? ஓட்ட நாளி மரக்கா போட்டு அளந்த தோசை உண்டா? ஆமா. ஆவை அடித்தேனா? அந்த நிற யாசினேனா? ஆமையா எங்கனவா பிராணநாதா பிராணநாதா ரஜகிளிய மலடி என்று மக்களெல்லாம் பேசுவார்கள் ரிசி மலடி என்று இனத்தார்கள் பேசுவார்கள் மலடி பட்டம் மார்வதப்போ மக்களோட சேர்வதப்போ ரிசி பட்டம் மார்வதப்போ மன்னா இனத்தாரோடு சேர்வத பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டார். அதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரவே மாட்டார். குழந்தை இல்லா வாசலுக்கு
குலத்தார்கள் வரவே மாட்டார் நான் தானா மலடானே நாட்டில் வேற மலடில்லையோ கையால வளர்த்ததோரு காராம்பசு மலடாச்சு நாத கிடாரி ஒன்று பெருமைமை மலடாச்சு குப்பையில் மேய்ந்து வரும் கோழி கூட மலடாச்சு காடு எல்லாம் மேய்ந்து வரும் கடுவாய் கூட மலடாச்சு வாசலில வைத்த மரம் பண்ணி மரம் புகலைய முற்றத்திலே வைத்த மரம் மன்னவர் முற்றத்தில வைத்த மரம் முருங்க மரம் புகலைய கூட வைத்த தென்னம்பிள்ளை கொலகுலையா காய்ச்சிருக்கு பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை பாரி போய் இருக்குதையோ பாவி கையால வைத்த மரம் பாவி கையால வைத்த மரம் அதிலே பால கூட வரவே இல்லை முத்த கண்ணீரைத்தான் முகமெல்லாம் அடிப்பாளோ ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் அடிப்பாளோ அவளம் போல கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் அடிப்பாளோ ஏங்குதாள புலம்புதாளே ஈஸ்வரனை நோகுதாளே அலறுவாளா கணவா ராஜமன்னவா மன்னவா பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா தோணுதே மன்னா ஆமையா முதல்ல இல்லா சாதம் எனக்கு மருந்தா இருக்கு குழந்தை இல்லா சாதம் குப்பையில ஆமா குப்பையா தோணுதே மன்னவா நான் தண்ணி குடமெடுத்து தண்ணீர் கரை சென்றா ஆமா தண்ணிக்கரை பெண்கள் தரக்குறவா பேசுவார்களே நான் இடுப்பிலே குடம் வைத்து எதுக்கே சென்றேனே ஆனா ஆமா என் எதுக்கே வரும் பெண்கள் இரிசி வாரால் என்று இளப்பமா பேசுவார்கள் ஆமையா மன்னா என்ன நம்மளுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ காலகாலத்துல இருந்தா ஆமா பொட்டு பிள்ளைய 18 வயசுல கட்டி கொடுத்துட்டா சீக்கிரம் நான் சமந்தாரி ஆயிருவேன் ஆமா அப்ப அந்த பொட்டு பிள்ளைய கட்டி கொடுத்தா அவங்க வீட்டுல கோயில் கூட நடக்கும் பாருங்க எல்லா மக்களும் மண்டபத்துல வந்து கோயில் கொடைக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க ஆமா அதனாலே மன்னா ஆமா எனக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா பொண்ணு எடுத்த வீட்டுக்கு 4 நாளைக்கு போவேன் எனக்கு ரெண்டுக்கும் வழி இல்லையா எங்க நவராஜோ மன்னா பாடதுவோ மனம் ஜடைத்தா பாடு மந்தையில காலாரோ ஆடு மனஞ்சடைத்தா வேலியில காலாரோ ஓலி மனஞ்சடைத்தா குப்பையிலே காலாரோ என் குதிரை மனஞ்சடைத்தா கொட்டாரத்தில் காலாரோ கொக்கு மனஞ்சடைத்தா குளத்திலையும் காலாரோ குருவி மனஞ்சடைத்தா கணவராஜமன்னா குதிரை மனஞ்சடைத்தா கொட்டாரத்தில் காலாரோ கொக்கு மனம் ஜடைத்தா குளத்திலையும் காலாரோ குருவி மனம்
மனஞ்சடைத்தா பாதவதி மனஞ்சடைத்தா பாங்கினத்தில் போய் விழனோ எனக்கு வாங்கினரோ தையோ அப்படியே அம்மை உமையால் பெண்ணானவா ஆமையோ கோவிந்த வன்னியராஜனை அழைத்து என் கொண்டவனே மணவாளா என் மணவாளா எனக்கு அக்கம் பக்கம் ஆள் இருந்தாலும் அடியாளுக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஆமையா நான் என்ன பாவத்தை செய்தேன் மன்னா என் மன்னவா யாருடைய சோதனையோ எனக்கு எமனுடைய தீவினையோ இல்லையா காலத்தோட விதிப்பயனோ கடவுளோட சோதனையோ ஊழியில் விதிப்பயனோ உடையவன் சோதனையோ செய்த பாவந்தானோ செய்த பாவந்தானோ முடிந்துதோ பிறப்பில் செய்த மன்னவா முடிந்ததோ பிறப்பில் எம் அண்ணா மழை பெய்த முற்றத்தில மண்ணலைய இல்ல மண்ணலைந்த கையாள அடிபிடிக்க பாலன் இல்ல கூடத்து தண்ணீரில லம்ப பாலன் இல்ல கூடத்து தண்ணீரில வாரி வைக்க குழந்தை இல்ல பட்டியலிலே சாதம் போட்டா வாரி உண்ண பிள்ளை இல்ல இளையதிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண பிள்ளை இல்ல கறிக்கரைக்கும் கையில கையேந்த இல்ல சாமி மன்னவரே எல்லையில ஒரு மரமா ஆமா ஏலக்கா காய்க்கு மரம் ஆமையா ஏலக்காயும் காயாமோடு இனத்திலையும் ஆமையான ஏலக்கா காய்பதப்போ காய்பதப்போ எனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ ஐயா காய்பதப்போ ஐயா சாலையில ஒரு மரமா ஒரு மரமா சாதிக்கா காய்க்கும் மரம் காய்க்கும் மரம் சாதிக்கா காயாமல் காயாமல் சனத்திலையும் தாழ்வானே தாழ்வையான சாதிக்கா காய்ப்பதப்போ சனத்தோடு சேர்வதப்போ என் சாமி மன்னவரே எஜமான ரஜகிளிய வாழ்ந்திருந்து இருவேரோ நாமல் வைகுண்டம் சேருங்காலோ வழி அனுப்ப பிள்ளை இல்ல சேர்ந்திருந்து இருவேரோ சிவலோகம் சேருங்காலோ சிவலோகம் சேர்ந்தனுப்ப பிள்ளை இல்லை மன்னவா சேர்ந்தனுப்ப அவன் முத்து முத்த கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிபாளோ ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடிபாளோ பவளம் போல் கண்ணீரை பவளம் போலே பக்கமெல்லாம் வடிபாளோ பக்கமெல்லாம் அவையங்குதாள புலம்புதாளே ஈசனை நோவுதாளோ அலறுவாளம் புலம்புவாளா ஆண்டவரை நோவுதாளே
கோவிந்த வன்னியராஜன் என்ன மனைவி அழைத்தார். அழைத்தா அம்மா நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், ஆமா அருங்கவலைப்பட வேண்டாம். பட வேண்டாம். ஆண்டவ அருள் இருந்தா 60 கப்பாலையும் நம்மளுக்கு பிள்ளை இருக்கும். ஆமா இறைவனுடைய அருள் இருந்தா 70க்கு மேலையும் நம்மளுக்கு குழந்தை இருக்கும். இருக்கும் அம்மா. சுவாமி என்ன உங்களுக்கு 40 வயது, எனக்கு 35 வயசு. ஆமா இந்த வயசுலயே நம்மளுக்கு பிள்ளை இல்லைன்னா இனி எப்ப இருக்க போகுது? எப்ப இருக்க போகுது? பட்டம் தவறுனா நஷ்டம் தானே. ஆமா தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதை விதைக்கணுமானா என்ன உங்களுக்கு எனக்கும் வயசாகிக்கிட்டு இருக்கு. ஆமா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. முடியாது. அதனால 40-50 வயசுக்கு மேல குழந்தை இருந்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? முத பிள்ளை நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா, தாத்தா பாட்டின்னு கூப்பிடுமா? ஆச்சி தாத்தான்னு தான் கூப்பிடும். ரெண்டு ஒண்ணு தானே. ஆமா அம்மை உமையாள் பெண்ணானவா ஆமா கோவிந்த வன்னியராஜனை அழைத்து மன்னா என்ன கண்ணு நல்ல புளிய மாறோ, கண்ணு நல்ல புளிய மாறோ, அவரோடும் ஆல மாறோ, கண்ணிலையும் காயாமல் அவரோடி பிஞ்சி நல்ல புளிய மாறோ, பின்னலோட ஆலமாறோ, பிஞ்சிலையும் காயாமல் பின்னலோடு என்னவாள பருவ புளிய மாறோ, பழம்பழுக்கும் ஆலமாறோ, பருவத்தில காயாமல் பருவத்தில காயாமல் நாளை பழம்பழுத்து என்ன பல பழம்பழுத்து மண்ண தரத்து புளிய மாறோ, அலரோட ஆலமாறோ, தரத்தில காயாமல் தரத்திலையும் காயாமல் தளரோடு என்னவால ரஜகிளிய ரஜகிளிய எல்லையில் ஒரு மரம் எனக்கு ஏலக்கா காய்க்கு மரம். ஆமா மன்னா என்ன ஏலக்கா காயாமல் நான் இனத்திலையும் தாழ்வானே. தாழ்வையான ஏலக்கா காய்ப்பதப்போ இனத்தாரோடு சேர்வதப்போ. ஆமையா சாலையில் ஒரு மரம் சாதிக்கா காய்க்கு மரம். ஆமோ சாதிக்கா காயாமல் சனத்திலையும் தாழ்வானே ரே மன்னா. மன்னவா என் சாதிக்கா காய்ப்பதப்போ ஆமையா நான் சனத்தோடு சேர்வதப்போ. எப்ப மன்னவா? அந்த காலம் பிள்ளை இல்லைன்னா பெண்கள் அப்படி ஏங்கி கண்ணீரை வடிச்சு அழுது புலம்பினாங்க. ஆமா இப்ப பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அழ வேண்டியது இருக்கு. அழ வேண்டியது இருக்கு. அதனால இந்த அம்மை உமையாளானவா ஆமையோ சிவக்குளம் கிராமத்தில் கோவிந்த வன்னியராஜனை அழைத்து அழுது புலம்பினா. ஆமையா அம்மா பிள்ளை இல்லைன்னு ஏன் புலம்பணும்? ஏன் புலம்பு? நம்ம அண்ணன் தம்பி வீட்டுல சொக்காரங்க பிள்ளைகள் இருக்கு, அதுல ஒரு குழந்தை எடுத்து நம்ம வளர்த்தா என்ன? ஆமா அண்ணா என்ன உங்க அண்ணன் தம்பி பிள்ளை தாம் பிள்ளையாகவே வளர்த்தாலும் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் ஊரா விட்டு பிள்ளை தானே. ஆமா சேர்த்தி வளர்த்தாலும் தெருவில் நிக்கிற பிள்ளைதான். கடைசி காலத்திலே தனக்குன்னு ஒண்ணு இருந்தாதான் பொடுக்குன்னு ஒண்ணு அடிக்கலாம். ஆமா அந்த காலத்திலே பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு எதுக்கு புலம்புதாங்கன்னா முன்னோர்கள் அவங்க மாண்டு மடிந்த காலத்திலே அவங்க கடமையை செய்ய. ஆமா கடமையை செய்வதற்கு ஒரு பிள்ளை வேணுமா. ஆமா அந்த குழந்தை இருந்ததுன்னு வைங்க என்ன யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். இல்லைன்னா நம்ம அத்தை கொத்துக்கு ஆள் பிடிச்சத மாதிரி. ஆமா 4 பேர் சொல்லுவாங்களா பாவிப்பே கடவுளை ஒரு வாரிசை கொடுக்கலையே கடமை செய்ய ஒவ்வொருத்தரையா தாங்க வேண்டியது இருக்கும்பாங்க. ஆமா அத்தனை வெறுத்து சிவனே தஞ்சம் என்று ஆமையா தன் தாயார் மாண்டு மடியக்கூடிய காலத்தில் பட்டினத்தார் கடைசி வரைக்கும் தாய்க்கு அவர் கஞ்சி ஊத்த முடியல. ஆமா அனைத்து செல்வங்கள் இருந்து அவரே ஒரு துறவியெல்லாம் போயிருக்காரு. ஆமா தாய் இறந்து விட்டால் என்று எண்ணி ஆமா அம்மால கல்லு கட்டை அடுக்கி கட்டைக்கு மேல் கூந்தல் அடுக்கி ஆமையா கூந்தலுக்கு மேல் எருவடுக்கி ஆமா அதுல அம்மாளை தூக்கி வைத்தார்.
அவன் பட்டினத்தார் நினைச்சாராம், என்ன 10 மாதம் 300 நாள் ஆமா மூச்சு வாங்க நாமளை சுமந்து பெற்ற தாய், தாயி என் தாயை கட்டையில வைத்தா ஆமா அம்மா மேல இறந்ததுக்கு அப்பாலேயே அது நொந்துருமாமியா, நொந்துரும், அந்த மேல் வலிக்குமா. ஆமா அதனால பச்சை வாழை மடலை கொண்டு வந்து தாயை அதன் மேல் தூக்கி வைத்தார். வைத்தாரு. பச்சை வாழை மடலை தீ பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அவர் வாயால் சொன்னாரா, என்ன உண்மையான பிள்ளை இல்லவா? ஆமா என்ன முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, ஆமா பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலேனா. ஆமா அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னது? முக்கண்ணன் நெற்றிக்கண்ணை திறந்து முப்புறத்தில் எரித்தாரா. ஆமா அதான் முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, முப்புறத்தில் பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அனுமந்தன் வாள் எங்க இருக்கு? பின்னால. ஆமா அந்த அனுமந்தனுடைய வாளு சக்தியா. ஆண்டவன் அனுமந்தனாக பிறக்கும் போது பார்வதி, உங்களோடு நானும் பிறப்பேன், அனுமந்தனுக்கு வாளாக நான் வந்து பிறப்பேனார் அப்படின்னு சொன்னா. அதனாலதான் இன்னைக்கு அனுமானுக்கு வாள் அப்படி ஒரு அழகுல இருந்திருக்கு. ஆமா தென்னிலங்காபுரியை அழிப்பதற்கு வாளிலே தீயை சுத்தி சுத்தி தென்னிலங்கை அழித்தாரா. ஆமையா. அதான் பின்னையிட்ட தீ இலங்கையில, தென்னிலங்கையிலே. ஆமா அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, வயத்தில். தாயினுடைய வயிற்ற கொதிக்க வைக்கப்படாதாமியா. ஆமா அந்த தாய் தன்னுடைய மகனை நொந்துரப்படாதான். நொந்துரக்கூடாது. ஏமனா யார் விட்ட சாபம் பலிக்கோ பலிக்கலையோ, தாய் விட்ட சாபம் கண்டிப்பா பலிக்குமா. ஆமா அதனாலதான் அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே வயத்தில் நானும் இட்டத்தை மூழ்க மூழ்கேன. ஆமா அவர் வாக்கு உரைத்து பச்சை வாழையில தீ பிடிச்சு அம்மா கட்டிகளை எரிந்தாள். எரிதா. அப்படி பெத்த பிள்ளையா இருக்க போயதுன்னா அப்படி செய்தாரு. ஆமா நாமல் காசுக்கு ஒரு பிள்ளையை வாங்கி வளர்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கடைசி காலத்துல சொத்தெல்லாம் அவதமரிச்சு கொண்டு ஆமா நம்மள என்ன செய்யுதுன்னு யாருக்கு தெரியும்? தெரியாதுல்ல. அதனாலே மன்னா, என் மன்னவா, காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடத்தருவதில வேட்டோமானா கடையோதா நிறைந்திடுமோ, கண்ட சனம் நம்மை மதிப்பார்களோ. கடையோதா நிறைந்திடுமோ, கண்ட சனம் நம்மை மதிப்பார்களோ. அங்கு பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலிலே கொண்டு வேண்டோமானா பந்தலதும் நிறைந்திடுமோ, பார்த்த சனம் நம்மை மதிப்பார்களோ. ஐயா பந்தலதோ நிறைந்திடும், பார்த்த சனம் நம்மை மதிப்பார்களோ. சாமி தெத்து கோரி பிள்ளை வாங்கி திருவதிலே கொண்டு வேண்டோமானா திருவோதா நிறைந்திடுமோ, எரிந்த சனம் நம்மை மதிப்பார்களோ. அந்த தெருவோதான் நிறைந்திடுமோ, தெரிந்த சனம் நம்மை மதிப்பார்களோ. சுவாமி என் கணவா ராஜமன்னா எஜமான ரஜகிளிய மன்னாதி மன்னவரே மகுடமுடி ராஜமன்னா, நான் இஞ்சி வைத்த பிஞ்சிரங்கும் எரு போட்ட காய்காய்க்கும் இந்திரனார் உடன் பிறந்த இருசி என்று பேரும் கேட்டேன். மஞ்ச வைத்த பிஞ்சிரங்கும் மணல் போட்ட நம் மந்திரி உடன் பிறந்த மலடி என்று பேரும் கேட்டேன். மல்லி ஒரு பாதி மலையாளம் பேருவாதியே மல்லி வைத்து பூசை செய்ய மத
விடுதலை இல்லா பாவி கொழுந்து ஒரு பாதி குற்றாலம் பெறுவாதி கொழுந்தெடுத்து பூசை செய்ய கொழுந்தெடுத்து பூசை செய்ய குழந்தை இல்லா குடும்பாவி மன்னவா குழந்தை இல்லா என் சாமி மன்னவரே என்ன பவனானும் செய்தோ ஆண்டிய அடித்தேனோ அந்த நிறைய சினேனோ வைத்தார்கள் அடைக்கலத்த வயிறறிய செய்தேனோ பிச்சைக்கு வந்தவர் பின்னால் வர நேனோ அண்ணா வாங்க வந்தவர் அடுத்து வர தாயில்லா பிள்ளையை தலையில் அடிக்கலையே அடிக்கலைய மாதா இல்லா மதலைகளை மண்டையில கொட்டலையே மன்னா என் மன்னவா நான் குத்தின உலக்கைய குறுக்க போட்டு தாண்டலையே ஆமா கன்றுக்கு பால் இல்லாமல் கறவைக்கு விட்டேனா விட்டேனா கறந்த பாலிலே நான் கலப்படம் செய்தேனா ஆமா அப்ப ஏன் மன்னா பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல அப்பந்தான் கோவிந்த பண்ணிய தேவரோ என்ன தன் மனைவி ஆகிய அம்மா உமையாளை அழைத்து அழைத்து அம்மா என்ன பிள்ளை இல்லே பிள்ளைன்னு எதுக்கு புலம்பு தவிக்கணும் என்னத்துக்கு தவி காசுக்கு குழந்தைய வாங்கி வளர்த்தா அதுவும் வேண்டாம்ங்கிற ஆமா அப்ப அம்மை உமையாள் சொல்லுகிறாள் என்ன இங்க பாருங்க என்னய்யா காசுக்கு பிள்ளை வாங்கி வளர்த்தாலும் நம்மளுக்கு மதிப்பு இல்ல மரியாதை இல்ல இல்ல அதனால ஒண்ணு சொல்லுதேன் கேக்கியலா என்ன செய்யணும் எனக்கு தானே குழந்தை இல்ல ஆமா நம்ம சொந்த பந்தத்திலே இன்னொரு பெண்ணை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் முடிச்சான்னு ஆமா முடிச்சா என்ன அந்த காலம் பிள்ளை இல்லாம வீட்டுல தங்கச்சிமார்கள் வயசுக்கு வந்து இருந்தாங்கன்னா ரெண்டாம் தரமா கணவனுக்கு கட்டி வச்சிருக்கா ஆமா ஏமனா அந்த வாரிசு தன் வாரிசு ஆயிரும் இல்லையா ஆமா இப்போ என்ன பிள்ளை இல்லாம இருந்தாலும் சரி என்ன அம்மை உமையாளை அழைத்து ஆமா தன் கணவன் சொல்லுகிறார் அம்மா என்ன பிள்ளை இல்லாம நீ புலம்பி தவிக்க வேண்டாம் வேண்டாம் இன்னொரு திருமணமும் முடிக்க வேண்டாம் வேண்டாம் கோடி பொண்ண கட்டினாலும் 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 குணத்தை போல கிடையாதா கிடையாதம்மா கிடையாதம்மா குணத்தை போல கிடையாதா கிடையாதம்மோ கிடையாதம்மோ ஆமம்மா சொன்னாலும் உன் குழந்தை போல கிடையாதம்மா அம்மா லட்சம் பொண்ண கட்டினாலும் 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 லட்சணம் போல் கிடையாதம்மா 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 லட்சணம் போல் கிடையாதம்மா கிடையாதம்மோ ஆமையா கட்டினாலும் கிடையாதம்மா லட்சணம் போல் கிடையாதம்மா அப்படி ஆளணுமே சொன்ன போதே அம்மை உமையால் வெண்ண வெள்ளாலும் அழுது மனம் புலம்பி கொண்டு வேளையிலே குடுகுடுக்க ஜக்கம்மாளுடைய குறிகாரர் வந்து ஆமையா இந்த அம்மா இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டவளுக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிச்சாரு தாள சக்கம்மாள் குடுகுடுக்க ஆமையா அம்மா உன்னுடைய கண்ணீரும் கவலையும் தீரப்போகுது தீரப்போது பிள்ளைக்கனி தீர்க்க உனக்கு பிள்ளை வரம் கிடைக்க போகுது ஆமா மதலை கனி தீர்க்க உனக்கு மதலை வரம் கிடைக்க போகுது கிடைக்க போகுது பிள்ளை இல்லாம இப்படி ஏங்கி தவிக்க வேண்டாம் வேண்டாம் உனக்கு குழந்தை வேணுமானா சங்கரன் கோவிலே சென்று நாகசுனையிலே நீராடி ஆமா சங்கர நாராயணன் ஆவட கோமதி அம்மாளை வணங்கி வந்தையானா ஆனால் உனக்கு அழகான குழந்தை இருக்கு ஆமா அப்படின்னு சக்கம்மா வாக்கு குடு 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 குடுன்னு அடிச்சாரு பதறி முழித்தா ஆமா குடுகுடுக்கையாக வந்தது யாரு தெரியுமா யாரு தெற்க நாங்குநேரி பக்கத்துல ஆமா சுத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு ஆமா இந்த சித்தூர்ல நம்பியாறு ஓடுது ஆமா இந்த நம்பியாருக்கு பக்கத்துல என்ன தென்கரையில தென்கரை மகாராஜா கோயில் இருக்கு ஆமா
இந்த தென்கரை மகாராஜா கோயில் தான் இவர்களுக்கு ஆதியிலே குலதெய்வமா இருந்திருக்கு. அப்ப இந்த தென்கரை மகாராஜாவுடைய கோயில்ல என்ன கோவில் தென்கரை மகாராஜா கோயிலா இருந்தாலும் அதுல ஆதிக்கம் யாருக்கு தலவாய் மாடசாமிக்கு இருக்கு. ஆமா, தென்கரை மகாராஜா கோயில்ல 7 கிடாரம் திரவியம் இருக்கு. அப்பா 7 கிடாரம். இந்த 7 கிடாரம் திரவியத்திற்கு காவலுக்கு ஆள் தேவைப்படுது. ஆமா, அதனால அந்த தலவாய் மாடன் தான் இங்க ஏறிட்டு பார்த்தார். ஆமையா, இவருடைய குலதெய்வம் குலக்காயி அவர்கள். ஆமா, இவளோ பிள்ளை இல்லாம அழுதுகிட்டு இருக்கிறா. இவளுக்கு பிள்ளைக்கணி தீர்க்க பிள்ளை வரம் கொடுக்கணும். ஆமா, அவங்களையே இங்க காவலா இழுக்கணும் என்று தலவாய் மாடசாமியை குடுகுடுக்கையாகவே வடிவத்தை கொண்டு ஆமா ஐயா குறி சொன்னார். என்ன பதறி முழித்தா. ஆமா, என்னங்க நேத்து இரவு ஒரு குடுகுடுக்க சக்கமா வந்தாங்க. நம்மளுக்கு பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கணி தீர்க்க பிள்ளை வரம் கிடைக்குமா? ஆமா, அப்பந்தான் கோவிந்தவன்னியராஜன் அடியே என்ன இவ்வளவு காலமும் பிள்ளை இல்ல போகாத கோவில் இல்ல. ஆமா, வணங்காத தெய்வம் இல்ல நேராத நேர்த்திக்கடம் இல்ல. ஆமா, முங்காத தீர்த்தமும் கிடையாது. ஒரு பக்கம் பாக்கி இல்லாம. ஆமா, இனியா நம்மளுக்கு குழந்தை இருக்க போது. ஆமா, அதெல்லாம் விட்டு தள்ளுடி. ஆமா, உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை இல்லங்க. என்ன இத்தனை நாளும் பிள்ளை இல்லையே அப்படிங்கிற கவலை எனக்கு இருந்தது. ஆமா, ஆனா நேத்து சக்கம்மா வாக்கு உரைத்ததுல இருந்து என்ன கண்டிப்பா எனக்கு குழந்தை இருக்கும், வாங்க நம்ம போயிட்டு வருவோம். ஆமா என்ற அம்மை உமையால் சொல்ல ஆமையா மனைவி சொல்லை தட்டாத. ஆமா, கோவிந்த வன்னியராஜன் அந்த வன்னியராஜன் அப்படியா ஆட்டும் என்று அப்படியா ஆட்டும் என்று ஆளனும் தேவியுமா சிவக்குளம் தன்னை கடந்தோ சங்கரன் கோவிலுக்கு கொண்டவனும் தேவியுமா உடனே ஓடி வந்து பேர்கள் ஒன்று கூடி நாகசுனை தீர்த்தமாடி நாகராஜ பெருமாளையோ ஆவடை கோமதிய அன்புடனே தான் வணங்கி சங்கர நாராயணனுக்கு பின்புறம் நிக்கி பாருங்க. ஆமா, சங்கரங்கோயில் ஸ்தல விருச்சகம் வன்னி மரம் தான். அங்க வன்னி மரம் நிக்கி. ஆமா, இங்கேயும் வன்னியராஜா எங்க இருக்காங்களோ அங்கங்க வன்னி மரம் ஒண்ணு தானா முளைக்கும், இல்லைன்னா நம்மளாவது ஒண்ணு வைக்கணும். அப்படியா? இந்த வன்னி மரம் அடியாதிலே இருவேரும் அமர்ந்து கொண்டு ஏந்தும் பிள்ளை வேணும் என்று உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் கோவிந்த வன்னியராஜனுமே அம்மை உமை வெண்ணவளும் ஏந்தும் பிள்ளை வேணும் என்று ஏந்தும் பிள்ளை என்று இருவேரும் இருக்கா. அவர்கள் இருவேரும் ஏந்தும் பிள்ளைக்காக இருவேரும் தவம் இருக்க. ஆமா, அந்த சித்தூர் நம்பியாத்துக்கு அருகிலே தென்கரை மகாராஜா கோயில இருக்கும் தலவாய் மாடசாமி நம்ம குடுகுடுக்கை வடிவத்தை கொண்டு ஆமா இரவுல குறி சொல்லிட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு அவ பிள்ளைக்காக தவம் இருக்க வந்திருக்கிறா. ஆமா, நாம நேர்ல போய் அவளுக்கு நாம வரம் கொடுத்தாக வேண்டும் என்று இப்படி போனா நம்மள யாருன்னு பாத்துருவா. ஆமா, அவ எப்படி போகலாம் ஒரு சன்னியாசி ரூபத்தை எடுக்க வேண்டும். ஆமா என்று தர்க்கன் தலவாய் மாடசாமி காவி நல்ல உடையணிந்து ராஜனை போட்டார் நீச்சு காப்பணிந்து சிந்தூர பொட்டு வைத்து சங்கரன் கோவிலுக்கு சித்தூரும் தனி கடந்து நம்பியாறு தனி கடந்து நான்கு நெறி பாதையாக திருநெல்வேலி மார்க்கமாக தேவர் குளம் பாதை கூடி வன்னிக்கோ நந்தல் விட்டு சங்கரன் கோவிலுக்கு சன்னியாசி ரூபம் கொண்டு சுவாமி தலவாய் மாடாரே ஐயா தலவ மாட மாறாரே
தற்கந்தளவாய் மாடல் வந்தல்லவோ வந்தல்லவோ அம்மை உமையிடமாதியில தெரிந்தும் தெரியாதவராக சன்னியாசியாக வடிவத்தை கொண்டு குடுகுடுக்கையாக குறி சொன்னதும் அவர்தான். ஆமா, சன்னியாசியாக வந்து நிற்பதும் அவர்தான். இருவேரும் பிள்ளை இல்லாம தவம் இருந்து வருகிறீர்களா? ஆமா. அம்மா, என்ன உங்களுக்கு குழந்தை வேணுமானா உங்களின் குலதெய்வமாகிய ஆமையா சித்தூர் நம்பியாத்தங்கரை அருகிலே அமர்ந்திருக்கும் தென்கரை மகாராஜா ஆலயத்திலே தற்கன் தளவாய் மாடசாமி இருக்கிறாரே. ஆமையா, அவரை கண்டு நீங்க வணங்கி 48 நாள் நீங்கள் தவம் இருந்து வந்தா இறைவனுடைய அருளால கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்கு. ஆமா. உடனே இருவேர்களும் எழுந்தரித்தார்கள். என்ன நம்ம குலதெய்வம் இன்னைக்கும் சில பேர்களுக்கு ஆமா குலதெய்வமே எங்க இருக்குன்னு தெரியாம நிறைய ஆட்கள் இன்னும் இருக்காங்க. எப்பல யாராவது சாமியாடி இல்ல கனவுல சொல்லி ஒரு சோசியர் சொன்னாதான் ஆமா குலதெய்வம்னு தெரியும். எங்களுக்கே ரொம்ப நாள் தெரியாம இருந்துச்சு. வழியில தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஆமா. அப்ப அதே மாதிரி தற்கன் தளவாய் மாடசாமி ஒரு சன்னியாசி ரூபத்தை கொண்டு ஆமா அந்த கோவிந்த வன்னியராஜனும் அம்மை உமையாளை அழைத்து சொன்னார். நீங்க தென்கரை மகாராஜா ஆலயத்திலே சென்று அடிபணிந்து வணங்கி வந்தீர்களே, ஆனா ஆமா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை இருக்கு. ஆமையா, அப்புறம் என்ன புறப்பட வேண்டியதான் ஆமா என்று கோவிந்த வன்னியராஜன் ஆமையா தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஆமோ பிள்ளை வரத்துக்காகவே புறப்பட்டு வருகிறார். ஆமையா, வீர்களுமாக பொழுது விடிந்தது. ஆமையா, சங்கரன் கோவில் தனை கடந்து ஆமோ கோவிந்த வன்னியராஜனும் ஆமையா மனைவியாகிய அம்மை உமையால் பெண்ணானவா ஆமோ அப்படியே ஆட்டும் என்று ஆளனும் தேவியுமா இருவேரும் எழுந்தரித்து பொழுது விடிந்ததையா புறப்பட்டார்கள் இருவேரோ சங்கரங்கோவில் தனை கடந்து குறுக்கள் பெட்டி மார்க்கமாக வன்னிக்கோணந்தல்னு ஏன் பேர் வந்ததுன்னா என்னதுக்கு இந்த வன்னிய ராஜாக்கள் 7 பேரும் வாழ்ந்த ஊர் அந்த ஊர். ஆமா, அதனாலதான் அதுக்கு ஆதியில வன்னிக்கோணந்தல்னு பேர். ஆமா. அப்படி தேவர் கூலம் பாதை கூடி அழகிய பாண்டியபுரமோ விட்டு பானூர் மார்க்கமாக திருநெல்வேலி தன்னாதியில வெள்ளையப்பர் காந்தி மாதிரியே கண்டு மெல்லதான் வணங்கி நான்கு நேரி பாதை ஓடி சித்தூர் தன்னதற்கு நம்பியாற்று தீர்த்தமாடி தென்கர மகாராஜா பேச்சிவரமராட்சுதையா அவர்களை பெருமையோடுதான் வணங்கி அந்த தளவாய் மாடை முன்னாலே 48 நாள் வரைக்கும் உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் பகவானை மறந்திடாமல் அன்னம் தண்ணியது அருந்திடாமல் அருந்தாமல் ஆண்டவரை மறந்திடாமல் அவர்கள் அறிந்திடாமல் அவர்கள் சாந்தால தரமெளி சந்தனத்தால் கோலம் போட்டு மாவால தரமெளி மஞ்சளால் கோலம் போட்டு பாலால தரமெளி பன்னீரால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் மதியில தலவாழை இலை விரித்து நாயகரை வைத்து நிறநாளி நிறமரகா தெச்சனை தேங்காபலம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடம் அதில
பச்சரிசி அமுது பொங்கி ஒரு உருண்ட சாதம் அதை காக்காக்கு வைப்பாரோ மற்றும் ஒரு உருண்டையை பசுவின் கன்றுக்கு தான் வைப்பாரோ மீதி உள்ள சாதம் அதை தரையில படைப்பாரோ கொண்டவனும் தேவையோமா அவர்கள் பின்னால கைய கட்டி வண்டி அது போட்டுக்கொண்டு வாயால அருந்துவாரோ வாயால அருந்துவாரோ அந்த மன்னவனும் அறியோமா அருந்துவாரு அவர் மன்னவனோ கோவிந்த வன்னிய ராஜன் அம்மை உமையாள் பெண்ணாள் இருபேர்களுமாக சித்தூர் மாநகரத்திலே ஆமா நம்பி ஆற்றுக்கு தென்கரையிலே கொலுவருக்கும் தென்கர மகாராஜா ஆலயத்திலே கற்கண்டு அளவாய் மாடசாமியை இருபேர்களும் அடிபணிந்தார்கள். ஆமையா அந்த சன்னியாசி ரூபம் கொண்டு சொன்னது தலவாய் மாடசாமின்னு இவர்களுக்கு தெரியுமா? தெரியாதல்லவா? தெரியாது. ஆமா இருபேர்களுமாக பச்சரிசி அமுதுகளை பொங்கி தரையிலே படைத்து பின்னால் பெருங்கையை கட்டி மண்டி போட்டு வாயால் அருந்துகின்றார்கள். ஆமா அப்படியே ஒரு மண்டல வரைக்கும் தவம் இருந்தார்கள். ஒரு மண்டலம் என்பது 48 நாள். ஆமா இப்படி 48ஆம் நாளையிலே அன்று இரவிலே கற்கண்டளவாய் மாடசாமி இவர்கள் கனவிலே சொல்லுகிறார், என்ன பிள்ளை இல்லா உங்களுக்கு நான் பிள்ளை கனி தீர்க்க குழந்தை வரம் தாரேன். மதலை இல்லாத உங்களுக்கு மதலை கனி தீர்க்க நான் மதலை வரம் தாரேன். ஆமா ஆனால் உனக்கு அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமா என்றார்கள். ஆமையா அமத்தன் என்றால் என்ன, சமத்தன் என்றால் என்ன? அமத்தன் என்றால் என்ன? அமத்தன் என்றால் ஆமா அழகு குறைந்து அறிவு குறைந்து ஆமா உழைச்சு சாப்பிட மாட்டாங்க ஊதாரித்தனமா இருப்பாங்க. ஆமா படிப்புனா என்னன்னு தெரியாது படித்தாலும் ஞானம் இருக்காது. ஆமா மாசம் 30 ஜெயிலுக்கு போயிட்டு வருவான். அப்படி ஒரு பிள்ளை வேணுமா? சமத்தன் அப்படின்னா அழகு நிறைந்தவன். ஆமா அமசத்திலே உயர்ந்தவன் வில்லாது வீரனாக ஆமா வீரம் படைத்தவனாக ஆமையா உலகம் போற்றும் பிள்ளையாக பிறக்கணும். ஆமா அதுதான் சமத்தன். அதுதான் சமத்தனா? சகலகலா வல்லவனாக இருப்பார்கள். ஆமா அப்படி ஒரு குழந்தை வேணுமாண்டா? ஆமையா. அப்ப இருவேரும் யோசித்தார்கள், என்ன நாமளுக்கு எத்தனை பிள்ளைக்கு வாரிசு இருக்கு? ஆமா உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் என்ன வர வேணும் கேளு தாரேனா? ஆமா இருவேரும் யோசித்தார்கள், என்னையா அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பது மேல் என்பார்கள். ஆமா ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல பிள்ளைங்கிற பேர் வேணும். ஆமா கிட்ட பேரு வாங்கிடப்படாது, அடுத்தவங்களை புறம் பேசப்படாது. ஆமா நம்ம எப்படி இருக்கணும் பாத்துக்கிட்டு தான் அடுத்தவங்களை பேசணும், அடுத்தவங்களை குறை பேசணும். அதனால் எங்களுக்கு சமத்தனே போதும்னார்கள். ஆமையா அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுக்கலாம், சமத்தன் தான் வேணும்னார். ஆமா அவன் தலவாய் மாடசாமி கேட்டாராம், என்ன உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அத்தனை குழந்தையும் ஆமா இந்த கோவிலுக்கு காவலாக நீ தானம் கொடுக்கணும்னு சத்தியம் பண்ணிட்டார். இந்த அம்மா பிள்ளை கிடைக்குங்கிற சந்தோஷத்துல ஆமா அவர் சொன்ன வாக்கை யூகமாய் யோசிக்காம ஆமையா பிள்ளை இல்லாத மலடிங்கிற பட்டம் எனக்கு தீர்ந்தா போதும், எத்தனை குழந்தை பிறந்தாலும் அத்தனை குழந்தை இந்த கோவில் கருவேலப்பருக்கு காவலா நான் தானமா தாரேன்னு இந்த அம்மா சத்தியம் பண்ணிட்டேன். ஆமா அப்ப உனக்கு குழந்தை வரம் தாரேண்டா. அப்படி வரங்களை பெற்று ஆமையா கோவிந்த வன்னியராஜன் அம்மை உமையால் இருவேர்களுமாக ஆமோ அரண்மனைக்கு அரண்மனைக்கு ஆளனும் தேவியுமா இருவேரும் வந்தல்லோ இறைவனோட அருளாலே அம்மை உமையால் என்னவனும் அன்று மாதம் குழி மறந்தா அவளோ அதே மாதம் கர்ப்பமானா அதே மாதம் ஐயா கோழி மறந்தா அது கோழி கர்ப்பமான அவ ஒரு மாதம்
30 நாள் 30 நாள் நாடறிய 40 நாள் 40 நாள் 60 நாள் 2 மாதம் 90 நாள் 3 மாதம் 3 நல்ல மாதமாச்சு முத்தாவே திடமா முகத்தில் கலை கொடுத்திடுமா 4 நல்ல மாதமாச்சு நாயகனே 5 நல்ல மாதமாச்சு அம்மை உமையால் வெண்ணவளோ செவக்கோளம் தன்னாதிலே அறவயிறு பூரணமோ ஆண்டவனே தஞ்சமென்பே 6 மாதமாச்சு ஆமையா அடுத்தாருக்கு தெரியாமல் அடுப்பு சாம்பல் அள்ளித்தும்பா எதிர்த்தாருக்கு தெரியாம எரிச்சாம்பல் திங்கா ஆமையோ மாங்காய் தேங்காய் மலையில் உள்ள புளியங்கா அந்த அம்மை உமையால் பெண்ணானவா ஆமையா 7 மாதம் ஈஸ்வரனே தஞ்சமென்று ஆமோ அவ இளமுடம்பு சூலாகி எதிர்த்தாருக்கு தெரியாமல் எரிச்சாம்பல் திம்பாளோ 8 நல்ல மாதமாச்சு திட்டுமுட்டா 9 மாதமாச்சு உற்றார்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் ஒன்றையும் போடுங்க ஆமா சூல் காப்படுக்கிறார்கள் ஆமையா 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து ஆமோ அந்த காலத்துல என்ன ஒரு கர்ப்பவதி பெண்ணு வீட்டுல இருந்தா மறுத்து வச்சு அந்தி சாயந்தரமே வீட்டுக்கு வந்து பாப்பா மறுத்து வச்சுன்னா யாரு குடிமகா ஆமா மருத்துவர்கள் அப்படின்னா டாக்டர் மறுத்து வச்சுனா குடிமகள் ஆமா குடிமக்களுக்கெல்லாம் குடி பார்க்க கூடியவா ஆமையா அந்த மறுத்து வச்சு பெண்ணானவா அவளுக்கு பேரு வைத்தியர்கள் ஆமா பண்டிதர் என்பார்கள் ஆமையா கைபிடிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா இருக்குமா இருக்கும் இவ்வளவு நேரத்துல பிள்ளை பிறக்கும்னானா பிறந்தே பிறந்துரும் ஆமா இப்ப இன்னொரு ஐடியா பண்ணுதாங்க மக்கள் என்ன சித்திரை மாசம் பிள்ளைக்கு மாசம் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஆமா நாளைக்கு சித்திரை பிறக்குனா இன்னைக்கே ஆபரேஷன் பண்ணி பிள்ளை எடுத்துக்கிட்டாங்க அப்படியா ஆமா சித்திரையில பிள்ளை பிறக்கப்படாதான் ஏன் சித்திரையில பிறந்தா சித்திரை அப்பன் தெருவுலையாம் அப்படியா அதனாலதான் முத நாளே ஆபரேஷன் பண்ணி எடுத்துறாங்க அவங்க நினைக்காங்க சித்திரையில பிறக்கப்படாதுன்னு ஆமா ஆனா பிரம்மன் நம்மளை ஒருபடி மண்ணெடுத்து உருப்பிடித்து ஆமா அவர் எழுத்தாணி கொண்டு அப்பமே எழுதியிருப்பாரு இவ இப்படித்தான் இருக்கணும் இந்த ராசியில தான் பிறக்கணும் ஆமா இந்த நட்சத்திரத்துல பிறக்கணும்னு அவர் எழுதியிருப்பார்ல பிரம்மன் எழுத்தை பிரிச்சு எழுத முடியாது ஆமா அந்த எழுதின எழுத்தை அழுத்தி எழுத முடியாது மாசை வேணா மாத்திக்கிடலாம் ஆமா அந்த மாசையில அந்த நட்சத்திரம் வந்திருந்தா ஆமா முடியாதுல்ல அத மாத்த முடியாதுல்ல ஆமா 6 அறிவு கொடுத்த பரம்பொருளையே நம்ம பரிசோதனை பண்ணோம்னா அவர் எப்படி சோதனை பண்ணுவாரு ஆமா அப்படி 10வது மாதம் பரிபூர்ண கர்ப்பமாகி ஆமையோ மறுத்து வச்சு அரண்மனைக்கு வரும் வேளையில ஆமா அந்த அம்மை உமையால் அழுது புலம்பினாள் ஆமையா அம்மா அம்மா மருத்துவமே வயிறோ நோகுதன்பா வானாலும் போகுதன்பா இடுப்போ அறியுதன்பா எடையதும் தளருதன்பா குறுக்கோ அறியுதன்பா அவளோ கொடலத்தானே அடி அடியம்மா மருத்துவமே இந்த விதி வருமே கோயிலுக்கும் வாங்க மாட்டேன் குழந்தை வர வாங்க மாட்டேன் மாதாந்தம் நடக்க மாட்டேன் மாதாந்தம் நடக்க மாட்டேன் மாவிளக்கு இருக்க மாட்டேன் அம்மா மாவிளக்கும் அம்மா நான் ஏந்து
தவம் இருக்க மாட்டேன், நெய் விளக்கு எரிக்க மாட்டேன். ஆமையா மருத்துவச்சி என்ன அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம், மலைய வேண்டாம். ஆண்டவ அருளால் உங்களுக்கு அருமை குழந்தை பிறக்கும் என்று ஆமா மருத்துவச்சியால் முக்காலியை எடுத்து போட்டா. ஆமையா முகட்டுல ஒரு கயத்தை போட்டா. கயத்தையும் போடுதா, கயத்தை போட எடுத்து போட்டா. நடக்கூடத்திலே கயத்தை போட்டா. ஆமையா அம்மை உமையால் வெண்ணானவா அம்மையப்பனே மனதிலே எண்ணி கயறதை தான் பிடிப்பாளோ அடிப்பாளா, கயறதை தான் பிடிக்காதே, கடவுளை தாவா நினைப்பாளோ ஆண்டவனார் அருளாலே அவவாதம் கொண்டு வயருளைந்தா 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 ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா ஏ வயருளைந்தா ஐயா ஆண் குழந்தை வந்து இறந்த போதே பக்க வந்த மருத்துவமோ மாவு கொடிய வழிபாடோ குப்புள் கொடியதுவா அருப்பாளா குளிப்பாட்டி நீராட்டிய ஐயா நீராட்டிய கொலவையதும் போடுவாளோ ஏ நீராட்டிய நீராட்டி தாளாட்டிய நில போட்டும் போடுவாரோ சீராட்டி ஓராட்டிய ஐயா ஓராட்டிய சேனையதும் ஓட்டுவாரோ ஏரோராட்டிய பாலு கொண்டு முகந்துடைத்து பன்னீர் கொண்டு அவையடக்கிய ஆண் குழந்தை வந்து பிறந்த போதே அருகில் வந்த பெண்கள் எல்லாம் ஆனந்த குலவை போடுவாரோ. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம், மறுமணம், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும். தேவையானவை போட்டோ, பயோடேட்டா, ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும். ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயூபி பேங்க் மாடியில், மதுரை மெயின் ரோட், குத்துக்கல் வலசை, ITI, தென்காசி. செல் 9443948778 and 78454497778.